لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم العظيم அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்ற ஏறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு சூறாவான சூரத்துல் முல்க், இதை குறித்துண்டான தெளிவுரையை பற்றி காண இருக்கிறோம். இந்த சூறாவில் அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ்வே உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்தான். எதற்காக என்றால் லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் செயல்பாடுகளிலே அல்லாஹ்வை வணங்குவதிலேயே மிக அழகாக தங்களுடைய வணக்கத்தை எடுத்து வைப்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, எவ்வளவுக்கும் உங்களை சோதிப்பதற்காக இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று பேசுகிறார். இந்த சூரத்துல் முல்க் முழுக்க அல்லாஹ் தஆலா எதை பற்றி எல்லாம் இந்த சூறாவில் சொல்கிறான் என்றால், முதலில் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்வான். அடுத்த கட்டமாக ஒரு மனிதனுடைய வாழ்வியல் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகளை குறித்து பேசுகிறான். எனது படைப்பை பாருங்கள், வானங்களை அடுக்கடுக்காக அடுக்கி வைத்திருக்கிறேன். அந்த வானத்தை நீங்கள் திருப்பி திருப்பி மீட்டி மீட்டி உங்களுடைய பார்வையை பாருங்கள். எப்படி பார்த்தாலும் அந்த வானத்தில் உங்களில் யாராவது ஒரு சிறு குறையை காண முடியுமா? இந்த இடத்தில் ஓட்டை இருக்கு என்று சொல்ல முடியுமா? இந்த இடத்தில் வானத்தில் பிழை என்று சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், உங்கள் பார்வைகளும் நஷ்டப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் உங்களிடம் திரும்பி வரும். எனது படைப்பினத்தில் உங்களால் ஒரு சிறு குறையையும் காண முடியாது என்று சொல்வார். நான் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறேன். அந்த மழையின் மூலமாகத்தான் நீங்கள் அனைவரும் தண்ணீரை பருகிறீர்கள் என்றெல்லாம் இந்த சூறாக்களில் பேசுவார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு காஃபிர் ஒருவன் சொன்ன வார்த்தை, என்ன அல்லாஹ் பெரிதா கொடுத்துட்டான், பூமியை தோண்டி எடுத்தா நமக்கு தண்ணீர் கிடைக்குமே, ஊற்றுகள் கிடைக்குமே என்று சொல்லி ஒரு சில நிமிடத்தில் அல்லாஹ் தஆலா தனது படைப்பினை குறித்து யாராவது பேசினால் எப்படி தண்டனை கொடுப்பான் என்பதை உடனே காட்டினான். யார் அப்படி பேசினானோ அவனுடைய கண்களில் வெளிவரக்கூடிய கண்ணீரை அல்லாஹ் எடுத்தான். சொல்கிறார்கள், கண்ணீரை எடுக்கப்பட்டால் அந்த கண்கள் செயலிழந்து போகும், அவன் கண் தெரியாதவனாக ஆக்கப்பட்டான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை குறித்து பேசும் பொழுது மிக கவனம் தேவை. அது எப்படிப்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி என்பதை எல்லாம் சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். சரி, இந்த சூறாவினுடைய சிறப்புகள் என்ன? எல்லா சூறாக்களுக்கும் பல சிறப்புகள் இருப்பதை போல சூரத்துல் முல்கை பற்றி நாயகம் சொன்னார்கள். 30 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறா உங்களுக்கு கபரிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யும். மன்னரிலே சிபாரிசு செய்யக்கூடிய சூறாவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முல்கை எடுத்து வைக்கிறார்கள். இன்னும் கபரை குறித்து ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். கபரில் உங்களுக்கு வேதனை லேசாக்கப்பட வேண்டும் என்றால் முக்கியமான சூறாவான சூரத்துல் முல்கை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். மனிதனுடைய அடுத்த வாழ்க்கையின் முதல் வீடு கபர். அதை கடந்து போனால் தான் அடுத்தடுத்த உண்டான வீடுகளையும் அடுத்தடுத்து உண்டான மனுஷங்களையும் மிக சிறப்பாக அவன் கடக்க முடியும்.
கபரை குறித்து உண்டான சிந்தனைகளும் எப்படி நமக்கு கபருடைய வேதனை இருக்கும், அல்லாஹ் லேசாக்குவானா இல்லையா என்பதெல்லாம் சஹாபாக்களுக்கு பெரும் கவலையாகவே இருந்தது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை குறித்து அவ்வளவு பேசியிருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் அதை உள்வாங்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு வரலாற்றை பார்க்கலாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான சஹாபி. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சிறப்புகள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மௌத்தாகிற தினத்தில் எப்போது சஅத் ரலியல்லாஹு மௌத்தானார்களோ நாயகம் சொன்ன வார்த்தை, சஅதுடைய மௌத்தால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சில சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு சஅத் போனது என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும் அளவுக்கு அவருடைய வாழ்வு இந்த உலகத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅதுடைய ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது ஜனாசாவுடைய தொழுகைக்கு பல மக்கள் முந்தி கொண்டு அடித்ததையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். நான் பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? 70,000 மலக்குமார்கள் சஅத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அவ்வளவு நெருக்கடியாக ஆக்கப்பட்டது ஜனாசாவை தொழுகைக்கக்கூடிய அந்த நிலை, உயர்ந்த கட்ட அந்தஸ்து. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு இந்த செய்தி, அவருடைய ஜனாசாவுக்கு இந்த செய்தி, இதெல்லாம் போய் அவரை அடக்கஸ்தலம் பண்ணால் அவருக்கு கபரிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான்? அப்படிதானே நம்ம சிந்திக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே அடக்கம் செய்து கொஞ்ச நேரம் அந்த இடத்தில் நிற்கும் பொழுது திடீரென்று ஒரு விதமாக பெருமானாருடைய முகம் மாற்றம். நாயகம் சஹாபாக்களை சொன்னார்களாம், அமைதி காருங்கள், அமைதி காருங்கள், தக்பீர் தக்பீர் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் என்று சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல, யா ரசூலுல்லாஹ் என்ன முடிந்து வந்த பிறகு கேட்டார்கள், என்ன திடீரென்று யாருக்கும் சொல்லாத தக்பீர் என்று சொன்னீர்கள்? நாங்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் சொன்னோம், என்ன ஆயிற்று நாயகமே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சஅத் ரலியல்லாஹுவை அடக்கம் செய்யப்பட்ட பொழுது எல்லோருக்குமான அந்த கபருடைய பிடி சஅதையும் பிடித்தது. 2 வலா எலும்புகளும் ஒரு சேர பிடிக்கப்படுமாம், அது சஅதையும் பிடித்தது. அது பிடித்தவுடன் சஅதுக்கே இந்த நிலையா என்று நான் தக்பீர் சொன்னேன். நீங்கள் தக்பீர் சொன்னீர்கள். அல்லாஹ் அந்த வேதனை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லேசாக்கினார். இமாம் நாஃபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் யாருக்காவது கபருடைய வேதனையை லேசாக்க வேண்டும் என்றிருந்தால் அது சஅத் ரலியல்லாஹுவுக்கு லேசாக்கி இருப்பார். ஆனால் சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கே கபருடைய வேதனை லேசாக்கப்படவில்லை என்றால் நாமெல்லாம் ஏமாத்தலாம். இது போன்ற ஒரு சூறாக்கள் நமது வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கபருடைய வேதனையை லேசாக்குவதற்குரிய சூறாக்களாக இருக்கிறது. எனவே எப்படி நாம் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதுவோமோ அதுபோல மக்ரிபுக்கு பிறகு ஒரு சில பக்கங்களை கொண்ட இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும். முடிந்த அளவுக்கு மனனம் செய்து கொண்டால் எப்படி போனாலும் ஓதிவிடலாம். வீட்டுக்கு போகக்கூடிய அந்த துறை தூரத்துக்குள் சூறா முடிந்துவிடும். எனவே வாழ்க்கை முழுக்க இந்த சூரத்தில் முழுக்கை மறக்காமல் நாம் ஞாபகம் வைத்து அந்த சூறாவை ஓதுவோமாக. அடுத்து இந்த ஆயத்தில் 2 விதத்தை அல்லாஹ் சொல்றார். ஒன்று, எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள் அமல்களிலே நீங்கள் அழகாக அல்லாஹ்விடத்தில் அதை எடுத்து காட்டுங்கள். ஷரியத்தில் கமியத் கைஃபியத் என்று சொல்வார்கள். எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதை விட எப்படி அமல் செய்கிறோம் என்பது முக்கியமா. நாம் எவ்வளவு அமல் செய்கிறோம், எத்தனை ரக்காயத்துகள் தொழுகிறோம், ஒரு 20 ரக்காயத்துகள் 50 ரக்காயத்துகள் தொழுகிறோம் என்பதையும் விட மேலானது என்னன்னா அந்த 50 ரக்காயத்துகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு 6 ரக்காயத்துகள் தொழுதாலும் கூட அந்த தொழுகையை சரியாக தொழுதுகள். எவ்வளவு நேரத்துல அல்ஹம்து சூரா ஓத முடியுமோ அந்த நேரத்துல ஓது. ஒரு துணை சூறாவுக்கு இவ்வளவு நேரம், ருக்குவுக்கு இவ்வளவு நேரம் இருக்கணும், ருக்குவை விட்டு நிலை நிற்பது கொஞ்ச நேரம் நிக்கணும். அடுத்து 2 சஜ்தாவுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஜல்சா என்று சொல்கிறார்களே அந்த அமர்வு சரியாக அமர வேண்டும். இப்படி நம்ம ஒரு 2 ரக்காயத்தை தொழுகுவது சிறந்தது. எதன்னா நம்ம பல ரக்காயத்தை தொழுவதை விட அல்லாஹ்வுக்கு பிடித்தால் போய் தொழுகையினுடைய நிதானத்துடன் தொழுகுவது ஆக சிறந்தது என்று சொல்வதை விட இப்படி சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்தவர் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்து உட்கார்ந்தார். நாயகம் பார்த்து விட்டு பேசிய நாயகம் சொன்னார்கள் அவரை பார்த்து, கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் எழுதுங்கள், மறுபடியும் தொழுங்கள், உங்களுடைய தொழுகையாக இல்லை.
அவர் எழுந்தார், தொழுது விட்டார், மறுபடியும் உட்கார்ந்தார். பெருமானார் இரண்டாவது முறையும் சொன்னார்கள், கும் ஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மீண்டும் தொழுங்கள். மூணாவதும் தொழுது விட்டு உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹ் மூன்றாவதும் சொல்ல அந்த சஹாபி முன் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எப்படி தொழுக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, தொழுகை முறையை சொல்லித் தாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் அந்த தொழுகையில் நடைபெற்ற தவறுகளை எல்லாம் சொன்னார்கள். முதல் தடவை நீங்கள் தொழுதீர்கள், ருக்கு சரி செய்யவில்லை, அதை இரண்டாவது தொழுகையில் மாற்றினீர்கள். ஜல்சா சரியில்லை, மூணாவது தொழுகையில் அதை மாற்றினீர்கள், நிலை சரியில்லை. இப்படி ஏதாவது ஒன்று சரியில்லாமல் போகிறது. அனைத்து நிலைமைகளும் தொழுகையிலே சரியானால் தான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான். அமல்கள் எவ்வளவு செய்கிறோம் என்று முக்கியமல்ல, செய்யக்கூடிய குறைவான அமலாக இருந்தாலும் அந்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் அழகாக எப்படி காட்டுவது. இரண்டாவது, இந்த அஹ்சன் என்ற வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் சொல்கிறார்கள். அஹ்சன் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளையும் கவனித்து அதுல என்ன நோக்கம், அந்த இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் என்ன விரும்புறான்றத விளங்கி செய்யறது. நோன்பை வைத்து அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நோன்பு வைத்து விட்டால் உங்களுக்குள்ள தக்வா வரும் சொல்கிறான். அப்ப நோன்பு இருந்த எனக்குள்ளே இறையச்சம் வந்திருக்கிறதா? வந்திருந்தால் எனது நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அஹ்சன் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைக்குள் வருகிறது. வரலன்னா அந்த அஹ்சன் என்ற வார்த்தைக்குள் நான் வரவில்லை என்று பொருள். இப்ப தொழுகையை கொண்டு அல்லாஹ் என்னன்னா, தொழுகை சரியானால் அனைத்து விஷயமும் சரியாகிவிடும். அப்ப என் தொழுகை எப்போது சரியாகி விட்டது என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், மற்ற அத்தனை விஷயங்களையும் சரியானால் தொழுகை சரியாகிவிடும். மானக்கேடான காரியங்களை விட்டும் தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப அது மாதிரியான காரியங்கள் இல்லை என்றால் எனது தொழுகை சரியாகி விட்டது என்று பொருள். ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சஹாபி வந்து சொன்னாரே, யா ரசூலுல்லாஹ், அவர் தொழுகிறார் திருடுகிறார். நாயகம் ஒரே வார்த்தை, அதை என்னிடம் சொல்லாதீர்கள், அவருடைய தொழுகை அவருடைய திருட்டை விட்டும் கண்டிப்பாக தடுக்கும். இதுதான் தொழுகை செய்யக்கூடிய வேலை. அப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டாவது சொல்கிறார்கள், அஹ்சன் என்றால் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்விடத்தில் எப்படி அழகாக எடுத்து காட்டுவது. மூன்றாவது சொன்னார்கள், அஹ்சன் என்பதற்கு பொருள் என்பது இஹ்லாஸ். செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு இருக்கும் என்பதை விட குறைவாக அமலாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்காக செய்தோமா? எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்களை எல்லாம் நாளை அல்லாஹ்விடத்தில் போய் நிப்பாட்டி வைத்து, அல்லாஹ் நீங்க இவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது நமக்கு சந்தோஷம் வரும். ஆனா இந்த எந்த அமலும் எனக்காண்டி செய்யலன்னு சொல்லிட்டால், சில பேர்களுடைய தொழுகை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஹதீஸ்களில் வருகிறது, கந்தல் துணியாக சுருட்டப்பட்டு அவருடைய முகத்தில் எரியப்படும். உன் தொழுகை இப்படித்தான் இருக்குது, இந்த அளவுக்கு தான் நீ தொழுத, எந்த தொழுகையிலும் எனக்காக நீ தொழுகவில்லை. அப்ப அஹ்சன் என்பதற்கு மூன்றாவதாக சொல்லித் தருகிறார்கள், நம்முடைய அமல்கள் முழுக்க இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இதற்கு முன்னால் அந்த ஆயத் வார்த்தையினுடைய அந்த தெளிவுரைக்கு வரலாம். லியபுலுவக்கும், அல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்கு கொடுத்தான்? லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக கொடுத்தான். மொத்தத்தில் சொன்னால் உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இதில் வெற்றி பெறுபவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள். உலகத்தினுடைய சோதனை மிகுந்த வாழ்க்கையை அவன் வெற்றி கொள்ள முடியாமல் கொஞ்சம் தன்னைத்தானே வெறுத்தி கொண்டு போனான் என்றால் கண்டிப்பாக மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை ரொம்ப பிரியப்படுறேன். ரசூலுல்லாஹ், உண்மையாவா? ஆமாயா நாயகமே, உங்களுக்கு ரொம்ப நான் பிரியப்படுறேன். 3 முறை பெருமானார் திரும்ப கேட்டுவிட்டு அடுத்து சொன்னார்களாம், அப்படி என்றால் பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் பீரிட்டு வருமோ அதுபோல உங்களை நோக்கி சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் தயாராக இருங்கள். யோசிக்க வேண்டும், நாயகத்தை நேசிப்பவருக்கே ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை என்று சொன்னால் நாயகத்திற்கு எவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பார். பொதுவா சோதனை அப்படின்னு சொன்னாலே நம்மள பல பேர் நினைப்பது என்னன்னா, அல்லாஹ் என்ன ரொம்ப சோதிச்சிட்டான்றதை விருத்தியா சொல்றோம். இது விருத்தியாக சொல்ல வேண்டிய வார்த்தை கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி சொல்ல வேண்டிய வார்த்தை கிடையாது. எப்படி சொல்ல வேண்டிய வார்த்தை என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், ஏன்னா என்ன அல்லாஹ் பிரியப்படுறான். உலகத்தில் அல்லாஹ் சோதித்தவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வை பிரியப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் பிரியத்திற்குரியவர்களை தான் அல்லாஹ் சோதிப்பான். ஏதாச்சும் ஒரு நபிமாருடைய வாழ்க்கையை இப்படி நம்ம பார்த்திருக்கோமா? இப்படி யோசிச்சிருக்கோமா? அந்த நபி வந்தாரு, உலகத்துல குடும்பத்தோட நல்லா இருந்தாரு,
என்ன அவருக்கு என்னப்பா அல்லாஹ் மோஜிசாலாம் கொடுத்திருந்தான், அவர் கை வச்சா நடக்காதது நடந்துரும், உண்மை அதுதான். அவர் நினைச்சா அல்லாட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப நபிக்கு என்ன உலகத்துல பெரிய சோதனை, வாழ்ந்து நல்லா வாழ்ந்துட்டு அவர் போயிடலாம் அப்படின்னு பெரும் நபிமார்களுக்கு இருந்தாலும், அப்படி நபிமாருடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு நபியை நாம் எடுத்து சொல்ல முடியுமா? இந்த நபி இப்படி இருந்தார், எந்த நபியும் அப்படி காட்ட முடியாது. எல்லா நபிமாருடைய வாழ்க்கையும் நாம் எடுத்து படித்து போனால் பெரும் சோதனைக்குண்டான வாழ்க்கையாகத்தான் நபிமாருடைய வாழ்க்கை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வே சொன்னார்கள், மக்களிலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். அதீத சோதனைகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகளுக்கு முன்னால் எந்த நபியும் அவ்வளவு சோதிக்கவில்லை. எனவே நமது சோதனைக்கெல்லாம் நாம் தீர்வு காண வேண்டும் என்றால் கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நினைச்சிட்டா போதும். எனக்கு குடும்பத்துல இப்படி இருக்குது, என் வியாபாரத்துல இப்படி இருக்கு, இந்த விஷயம் இப்படி போகுது, பலவிதமான அடுத்த அடிகள் எனக்கு விழுந்துட்டு இருக்கு, என்னவோ தெரியல, இது ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு இது இப்படியே போனா எங்க போறேன்னு தெரியல. இதெல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமது கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். கண்டிப்பாக அந்த சோதனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிவிடும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு பிரியப்படுறான், எந்த நபியும் பிரியப்படல, அவ்வளவு பிரியப்பட்டான். ஆனா அந்த ரசூலுல்லாஹ்வை இந்த 13 ஆண்டு காலத்தில் அவ்வளவு சோதித்தானே, எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வே முன்வந்து உதவவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குடல், அதாவது ஒட்டக குடலை கொடுத்து போகிறது. ஒட்டக குடல் என்றால் அதை தள்ளுவதற்கே பல சக்தி படைத்தவர்கள் தான் வேண்டும். நாயகம் சஜ்தாவில் இருக்கும் போது போட்டு விட்டார்கள் எதிரிகள். ரசூலுல்லாஹ் மூச்சு பிடிக்க முடியாமல் மூச்சு திணறும் அளவுக்கு சஜ்தாவில் இருக்கிறார்கள். வந்து தட்டி விடுவதற்கு யாரும் கிடையாது. அபூபக்கர், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சின்ன பிள்ளை ஃபாத்திமா ஓடி வந்து தந்தையை தட்டி விட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த கொள்ளைகளை எல்லாம் தட்டி விட்டு நாயகத்தினுடைய முகத்தை தூக்குகிறது. யோசிக்க வேண்டும், சிறு பிள்ளையை ஒரு தந்தைக்கு முன்னால் அப்படி கேவலப்படுத்தினார்கள் என்றால் அந்த சிறு பிள்ளையுடைய மனம் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும். அது நினைச்சிருக்கோம், உலகத்துல எங்க அத்தாவை விட உலகத்தில் சிறந்த தந்தை கிடையாது என்று. உலகத்தில் சிறந்த தந்தையாக இருந்த நாயகத்திற்கே அந்த நிலைமை ஏற்படும் பொழுது எல்லாம் பேசாம தான் இருந்தான். அல்லாஹ் நினைச்சிருந்தா உடனே அந்த எதிரிகளை அழித்து விட்டு பெருமானாரை எப்படியோ ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எழ வச்சிருப்பான். ஆனா எதையும் செய்யவில்லை, அல்லாஹ் அமைதியாகத்தான் இருந்தார். ஊரை விட்டு 3 ஆண்டு காலம் நாயகத்துடைய தோழர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். எதை கேட்டாலும் இவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று 3 ஆண்டு காலம் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். எந்த உணவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. இலைத்தலைகளை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்க்கையை நடத்தினார்கள். சஹாபாக்கள் பல நேரத்துல விருத்தியாகி ரசூலுல்லாஹ் வாங்க, மக்கா விட்டு வெளியே போயிடலாம், இவ்வளவு கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுமையா இருங்க. அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய சொன்னாதான் ஹிஜ்ரத் செய்ய முடியும், நம்மளே போக முடியாது. கொஞ்சம் பொறுமை காத்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல முடிவை நமக்கு கொடுப்பான் என்று சஹாபாக்கள் வந்து கேட்கும் பொழுதெல்லாம் பொறுமையை பாடமாக சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுவார்கள். ஆனாலும் அந்த சஹாபாக்கள் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அரபகத்தினுடைய வெயில் என்பது இன்று நாம் சுடக்கூடிய நெருப்பினுடைய சக்தி வாய்ந்த வெயில். நெருப்பு எப்படி கை வச்சா சுடுமோ அது மாதிரி அரபகத்தினுடைய மண் சுடும். அந்த மண்ணில் எந்த சட்டையும் இல்லாமல் கீழே போட்டுவிட்டு மேலே பெரிய பாறைகளை நிறுத்தி சொல்லுவார்களாம், ஒரே ஒரு முறை சொல்லிவிடு பிலால், அல்லாஹ்வை நான் ஏற்கவில்லை என்று சொல்லிவிடு, நான் உனக்கு பூரண பாதுகாப்பு கொடுத்து விடுகிறேன், நான் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன், ஒரு முறை சொல்லிவிடு பிலால், அல்லாஹு அஹத் அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். திரும்ப திரும்ப சொன்னார்கள். எந்த கட்டத்திலும் சோதனைகள் உள்ளாக்கப்பட சஹாபாக்கள் விரக்தியாகவில்லை. விரக்தி ஆகியிருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்காது. ஆனால் சோதனைகள் எல்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட போது சஹாபாக்கள் அந்த சோதனையை எல்லாம் பொறுத்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் பெரும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் அடுத்த கட்டம் போகும் பொழுது மக்காவை விட மோசமாக ஆக்கப்பட்டது தாயிஃப். மக்காவுடைய மக்களை விட தாயிஃபுடைய மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மீது அவ்வளவு துரோகம் கொண்டிருந்தார்கள். சும்மா கதையாக படிப்பதல்ல, ரசூலுல்லாஹ் மீது கல்லை என்று எரிப்பது, சிறுவர்களை எல்லாம் ஏவி விட்டு கல்லை அடித்தார்கள் என்பது கதை அல்ல, நிஜ வாழ்க்கையாக ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது. அல்லாஹ்வுக்கு பிடித்த அவ்வளவு பெரிய நபியின் மீது கல்லெறியப்படுகிறது என்றால் அந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருப்பார்கள். என்னதான் அல்லாஹ்வுடைய ரசூல்னாலும் நாயகமும் ஒரு மனிதன் தானே. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நினைப்பு இருக்குமா இல்லையா? நீ இப்படி எல்லாம் படுத்துகிறார்களே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானா, என்ன ஏதாவது செய்து அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானா என்று ரசூலுல்லாஹ்வுக்கும் நினைப்பு இருக்கத்தானே செய்யும்.
சோதனைகளை எல்லாம் பெருமானார் பொறுமை காத்தார்கள். எவ்வளவு அடிகளையும் தாங்கிக் கொண்டார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால், ரத்தம் ஒழுகிறது, நாயகத்தினுடைய மேனியில் இருந்த ரத்தம் தரையில் பட்டு போனால் உலகத்தில் அந்த இடத்தில் யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் என்பதற்காக பெருமானார் ஓடிய ரத்தத்தை எடுத்து மேனியில் தடவி கொண்டு சொன்னார்களாம், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு எப்படி தீனை எடுத்து வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு கொஞ்சம் பாடம் நடத்து, இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள். யாருக்கு? கல்லை எரிந்தவனை பார்த்து நாயகம் பேசினார்கள். எப்படி சொல்லணும்னு சொல்லித்தார் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ஒரு கவிஞர் அழகாக ரசூலுல்லாஹை பற்றி கவி படிப்பார். இப்படி சொல்லுவார், மக்கத்து மக்கள் எப்படி இருந்தார்கள் அந்த காஃபிர்கள் என்றால், கற்களின் மீது பூவை எரிந்து பார்த்தவர்கள், சிலைகளின் மீது பூ போட்டு பார்த்தவர்கள், பூவை எரிந்தும் பூவை மாலையாக போட்டும் பார்த்தவர்கள், முதல் முறையாக ஒரு பூவின் மீது கல்லெறிந்திருக்கிறார்கள். ஹோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பூவின் மீது அவர்கள் கற்களை எறிந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ் அந்த கற்களை இவர்களை நோக்கி திருப்பாமல் விட மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சோதனையாக்கப்பட்ட பொழுதும் கூட அல்லாஹ்விடத்திலே விருத்தியாகி பேசவில்லை. பேசிருக்கலாமே, நான் நபி தானே, ஒரு கட்டத்தில் இல்ல ஒரு கட்டத்திலாவது எனக்கு உதவி செய்யலாமே, ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. எல்லா கட்டத்துக்கும் ரசூலுல்லாஹ் தாங்கினார்கள். ஆனாலும் கூட ஹிஜ்ரத்துக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. இருந்தாலும் அல்லாஹ் இதையெல்லாம் பார்த்து விட்டு எதிர்ப்பவர்களை நாயகம் எதிர்த்து ஒரு துவா செய்திருந்தால் அந்த மக்களை அழித்திருப்பார். பல நபிமாருடைய வரலாறு அப்படித்தானே, எடுத்தவுடன் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வாங்க. கடைசியில் அந்த நபியே அழிக்க வரும் பொழுது பல நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள், பல நபிமார்களை கொலையும் செய்திருக்கிறார்கள். அப்ப துவா செய்யும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை அழித்து விடுவான். இந்த நபியின் மூலம் ஈமான் கொண்ட சொச்ச மக்களுடன் இந்த நபி வேறு ஊருக்கு பயணமாகி போய் விடுவார். அதுவரையும் அதுதான் வரலாறு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிக்கும் மாற்றமாக வாழ்ந்த நபி வரலாறை மாற்றி பிடித்தார்கள். எத்தனை அடி அடித்தாலும் கடைசி வரை ஈமானுக்குள்ளே நின்றார்கள். போகட்டும் இந்த சமூகம், வரக்கூடிய சமூகம் இஸ்லாத்திற்குள்ளே வரும் என்பதற்காக நான் இவர்களை எதுவும் செய்யவில்லை. இந்த காரணத்திற்காக தான் அல்லாஹ் பார்த்து விட்டு அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஆறுதல் சொன்னான், நாயகமே வாருங்கள், உங்களை நான் பார்க்க வேண்டும். மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தாயிஃபுக்கு பிறகு அல்லாஹ் அழைப்பு விடுத்ததுதான் மிஅராஜுக்கு. ரெண்டு செஞ்சான். ஒன்னு தாயிஃபுக்கு அழைப்பு விடுத்து அல்லாஹ் தன்னை காட்டி கொடுத்தான், தான் நேராக பேசினான். இரண்டாவது, இத்தனை மக்கள் ஈமான் கொள்ளாதனால் நீங்கள் விரக்தி ஆகிவிடாதீர்கள் நாயகமே என்று ஒரு ஜின்னுடைய கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ளே இஸ்லாத்திற்கு கொண்டு வரைத்தான். இது தாயிஃபுக்கு பக்கத்தில் நடந்த நிகழ்வுகள். அப்பவும் ஹிஜ்ரத்துடைய சட்டம் வரவில்லை. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்குள்ளே யாரும் வரவில்லை என்ற பட்சத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய சொன்னார். ஹிஜ்ரத் செய்ய சொன்ன பிறகும் கூட எவ்வளவு சோதனைகள் தெரியுமா? நாயகத்திற்கு சொன்ன பிறகு சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி எப்ப வெளியே போறதுன்னு தெரிய முடியாத அளவுக்கு எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாயகம் படுத்திருந்த இடத்தில் இந்த போர்வையை போர்த்து படி அலி என்று சொல்லிவிட்டு பின்னால் சில அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து நீங்களும் நான் போன பிறகு திரும்பி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கிளம்புகிறார்கள். யோசிக்கிறோம், அலி ரலியல்லாஹுவை அந்த இடத்தில் போர்வை போர்த்தி படுத்தால் நாயகம் இருந்த இடத்தில் வந்து பார்த்து விட்டா வெட்டுவார்கள், முதலில் அப்படியே தானே வெட்டுவார்கள் என்ற பயம் அலி ரலியல்லாஹுவுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு சொன்னார்களாம், ரசூலுல்லாஹ் வெறுமனையே போர்த்தி படுத்துக் கொள்ள அலி என்று சொல்லிவிட்டு போனால் பரவாயில்லை, ஆனால் நாயகத்தினுடைய வார்த்தையை பாருங்கள். பெருமானார் சொன்னார்கள், அமானிதத்தை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அலி நீ மறுபடியும் வா என்று சொன்னார்கள். நாயகம் வா என்று சொன்னால் கண்டிப்பாக நான் மதீனாவுக்கு போய் விடுவேன், நான் மௌத்தாக மாட்டேன், அதனால் நான் நிம்மதியாக படுத்தேன் என்பார்கள் அலி ரலியல்லாஹு. துரத்தி கொண்டு வருகிறார்கள். சூரா யாசீனுடைய 4வது 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான். அவர்களுடைய பார்வையில் அல்லாஹ் மண்ணை எறிந்தான், அவர்களால் பார்க்க முடியாது. பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் கடந்து போனார்கள். நமக்கு வரலாறு தெரியும். அந்த சௌர் குகையிலே போய் ஒதுங்கினார்கள். பெருமானார் எந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை நெருங்க கூடாதோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் செய்துவிட்டு தான் வந்தார்கள். எனக்கு யார் உணவு தர வேண்டும் என்று சில பேர்களை வைத்தார்கள். யாராவது ஒரு சஹாபியை நியமித்து இவர்கள் செய்தி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சஹாபியை நியமித்தார்கள். எந்த அளவுக்குன்னா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சௌர் குகைக்கு போகும்போது அந்த காலடி அச்சத்தளத்தை வைத்து எதிரிகள் அதிகமாக அந்த வாசனையை வைத்தே பாதையை கண்டுபிடித்து விடுவார்கள்.
அதனால ஒருவரை ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு போகும் பொழுது பின்னால் பாதையுடைய இடத்தை அழித்துக் கொண்டே வருவதற்காகவும் ஆள் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அந்த எதிரிகள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தார்கள் என்றால் அதற்கு பிறகும் கூட பாதையை அறிந்தவனை வைத்து அந்த சௌரு புகை கிட்ட வரையும் வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்கிறது என்றால் அவன் சொன்னான், அறிவு கூர்மையின் உச்ச கட்டத்தில் அவன் சொன்னான், ஒன்று நாயகம் இந்த சௌரு புகையில் இருக்க வேண்டும், அவரும் அவருடைய தோதரும். இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு அடுத்த கட்டம் அவர்களால் எத்தி வைத்திருக்க வேண்டாம், முடியாது. வானத்திற்கு போனோம், இல்லைன்னா பூமிக்கு போனோம். அப்ப இங்கதான் இருக்கிறாரா ரசூலுல்லாஹ்? ஆம், இங்குதான் இருக்கிறார்கள். இங்கதான் எங்க இருக்கிறாங்க? இங்கதான் எங்க இருக்கிறாங்க? அதான் நான் சொல்லிட்டேன், இங்க இருக்கணும், இல்லைன்னா வேற எங்கேயும் போயிருக்க முடியாது. இல்ல நீ முஹம்மதா இருக்கணும், இல்ல நான் முஹம்மதா இருக்கணும். அந்த வார்த்தையின் மீது அவ்வளவு பிடிப்பாக இருக்கிறார் அவர். அப்ப அபூஜஹல் இந்த சிலந்தி, இந்த குகைக்குள் இருக்கக்கூடிய சிலந்தி வலையை பார்த்து சொன்னான், இதுல போயிருந்தாங்கன்னா இப்படி இது கூடு கட்டி இருக்குமா? இது சாத்தியம் இல்லையே என்பது வரையும் வரலாறு. ஆனால் அடுத்து என்ன எழுதுகிறார்கள் என்றால், சிலந்தி வலை சாத்தியம் இல்லை என்று நினைத்துக் கொண்டான். ஒரு கட்டத்தில் எதிரிகள் என்ன போறது போறோம், இதுக்குள்ளே என்ன பார்த்துட்டு போயிடலாமே, சிலந்தி வலையை எடுத்து விட்டு உள்ளே போனால் அல்லாஹ் விஷ படைகளை வைத்திருந்தானாம், ஒன்றுமில்லாமல் அவர்களை ஆக்கியிருக்குமா. விஷ ஜந்துகளுடைய படைகள் குகைக்குள் இருந்தது. அப்பதான் படிக்கிறோம் அந்த வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கும்போது பாம்புகள் எல்லாம் வந்தது என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்னார்களே, நாயகமே கொஞ்சம் ஏதாவது கீழே குனிந்து விட்டுட்டுன்னு சொல்லி குனிஞ்சாலும் கூட நம்மள அவங்க பாத்துருவாங்களே. ரசூலுல்லாஹ்வை கவனித்து தான் அபூபக்கர் ரலியல்லாஹு கவலைப்பட்டாங்க. நான் எப்படியோ போறேன், ஆனா நாயகமே நீங்கள் இருக்கிறீர்களே, சமூகத்திற்கு நீங்கள் தானே எல்லாத்தையும் சரி பண்ணவர், சரி செய்யக்கூடியவர்கள். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசும் பொழுது அல்லாஹ் பேசிய வார்த்தை, இந்த ஒத்தை வார்த்தை தான் சோதனை எல்லாத்திற்கும் நமக்கு மருந்து. இன்னைக்கு எத்தனை சோதனைகள் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறோமோ, அத்தனை சோதனைக்கு பின்னாலும் அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்பட வேண்டாம். ரெண்டு பேர் நினைக்கிறீங்க, அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான். அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எனவே நமது சோதனைகளை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் படிக்க வேண்டும். பலவிதமான சோதனைகளை சொன்னோம். சோதனைக்கு அல்லாஹ் தஆலா எப்படி எல்லாம் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பான் என்று சொன்னோம். இப்போ சோதனைகளுக்கு எப்படி எதிர்கொள்வது? சோதனைகள் கொடுத்தா அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். இப்ப சோதனை வந்தால் அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்வது? முதலில் இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை நாம விளங்கணும். அதுவே நம்மள பல பேர் விளங்குறது. சோதனை வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப குழம்பிட்டே இருக்கிறோமே தவிர அல்லாஹ் நாடினா தான் வந்துருச்சுன்ற வார்த்தை நம்மள்கிட்ட வரல. சில நேரங்களில் ஏதாவது நம்மை வந்தடையவில்லைன்னா என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ், இப்படி நடந்துடக்கூடாது, திடீர்னு ஆயிடுச்சு. இந்த வார்த்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லையா? திடீர்னு எதுவும் ஆகாது, ஜஸ்ட் மிஸ் எதுவும் ஆகாது, எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகிறது என்பதுதான் அடிப்படை ஈமானாகவே நாம் கற்க வேண்டும். அமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி